வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் s.k.s யூடியூப் சேனல். தமிழ் லைக் s.k.s யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முறுமுறுன்னு வடை செய்ய போறோம், வாங்க பார்க்கலாம். உளுந்து வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்து வடைக்கு வீட்டு உளுந்து எடுத்துருக்க, கருப்பு உளுந்து, முழு உளுந்தை நம்ம உடைச்சி இது மாதிரி ஊற வச்சுக்கலாம். தோல் உளுந்து அது நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா தோலெல்லாம் நல்லா சுத்தமாக வந்துடும். இப்போ நான் பாதி அலசி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, தோலெல்லாம் வெளியில் வந்துருச்சு நிறையா. இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடலாம் வடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உளுந்து நல்லா சுத்தமாக தோல் நீக்கி எடுத்துக்கிட்டு இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு இல்லை ஆட்டுக்கல்லையும் போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டுக்கல் இல்லாதவங்க கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பெரும்பாலும் ஆட்டுக்கல் யார் வீட்லேயும் இருக்கிறதில்ல, இருந்தாலும் அதை பயன்படுத்துறதில்ல. இப்போ நான் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யலாங்கிறத. உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு, பொருட்கள்லாம் சேர்த்துக்குவோம். என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டோம், ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம், சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுட்டு, கருவேப்பிலை. ஏற்கனவே நான் மிளகு மாவு அரைக்கையிலே போட்டுட்டேன், முழுசாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடாதுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கருவேப்பிலையை நல்லா நான் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணதுனால கையாலே பிச்சு போட்டேன். இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். வெங்காயம் இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த சாரெல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விதையெல்லாம் எடுத்துகிட்டு, பச்சை மிளகாயில் உள்ள விதையை எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ காரம் ரொம்ப தெரியாது, ஏன்னா மிளகும் சேர்க்குறோம் இல்லையா, அதனால். மிளகையும் நம்ம போட்டு அரைச்சிட்டோன்னா தெரியாது, முழு மிளகாய் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க, காரமாக இருக்குன்னா. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவை போட்டிருக்கேன், மேலே வந்துருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை தட்டுறதுக்கு கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் போடும்போது நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது இது மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் போட்டுருங்க. ஒரு டைம் வடை போடும்போதும் மாவை எடுத்து இப்படி உருட்டையில் தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது, மாவு வடை நல்லா வரும். நல்லா நீங்கள் கடையில் மாதிரி பெருசாக வேணும்னா பெருசாக பெரிய சைஸில் ஊற்றிக்கோங்க, அப்போ பெருசாக வரும். கடையில் மாதிரி தேவைன்னா நல்லா இப்படி உருட்டிட்டு சட்டியில் எண்ணெயில் போடும்போது மட்டும் இப்படி ஓட்டை கட்டை விரலால் இப்படி செஞ்சு விட்டு போட்டிங்கன்னா வெந்துடும். கொஞ்சம் வெந்ததுச்சான்னு திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க.
இது மாதிரி சவந்தோடனே மறுபடியும் இந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இதனால் வேகிறது. அம்மா சுத்த நல்லா சூப்பரா இருக்கு. மற்றவங்க பிள்ளைங்களுக்கும் செஞ்சு குட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தமிழ் லைக் s.k.s யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன தமிழ் லைக் s.k.s சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி
சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.